கார்டோட ப்ரைஸஸும் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரேமோட ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹைக்ல போயிட்டு இருக்கு. 4 லட்ச ரூபாய்க்கு எப்படி ஒரு பிசியை கம்ப்ளீட்டா பில்ட் பண்ண போறோம்? அது 6,10,000 என்னடா நடக்குதுங்க? கடந்த சில நாளாவே ரேமோட பிரைசஸும் எஸ்எஸ்டியோட பிரைசஸும் அதிகமாகிட்டே இருக்கு. பில்ட் பண்ண முடியும். ஆனா கரண்டா இப்போ ஒரு ரேமோட ரேட் எடுத்துக்கினாங்களே அதுவே ஒரு 30,000 வரைக்கும் வருது. ஆக்சுவலா இதுல என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஹலோ கைஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ட்ரீமாவே இருக்கும். ஸோ சின்ன வயசுல நம்ம ஒரு பொருட்காட்சிக்கு ஒரு வெளியே போனாலும் நம்ம அம்மா அப்பா கிட்ட வந்து இந்த கேமிங் கன்சோல், சின்னதாக இருக்கக்கூடிய கேமிங் கன்சோல்ஸ்லாம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் பார்த்துருப்போம். நிறைய பேர் விளாண்டு போடுறது யூடியூப்லேயோ இல்லைனா வந்து ஃபேஸ்புக்லேயோ நம்ம பார்த்துருப்போம், ரைட்? ஸோ நமக்கு வந்து ஒரு கேமிங் பிசி வந்து பில்ட் பண்ணுறது சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீமாக இருக்கும். நமக்குன்னு ஒரு கேமிங் செட்டப், நம்மளும் ஒரு கேம் விளாடணும், கேம் விளாட்றதுக்கான தனியாக சிஸ்டம் இருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாகவே இருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடீஸ் போகும்போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி நம்ம வந்து சொல்லுவாங்க, கேம் விளாண்டா நமக்கு வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, அது போக வந்து காலேஜ் போனதுக்கப்புறமா நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அதுக்கப்புறம் ஒர்க் அண்ட் தென் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கிள் ஆகிட்டே இருப்போம். நமக்கு வந்து அதுக்கு ஒன்று டைமே கிடைக்காது. சரி, ஃபைனலாக ஒரு கேமிங் பிசி, நம்மளோட ட்ரீம் பிசி பில்ட் பண்ணலாம், ஒரு டிப்ரெஷன் ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் போக்குறதுக்காக ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது கைஸ். கதை கல்ல கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கல்ல காணான்ற மாதிரி. ஸோ ஒரு நார்மலாக ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னாலே இப்போ வந்து ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ஒரு கேமிங் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ஒரு கேமிங் பிசியாக இருக்கட்டும், ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 1 lakh கிட்ட இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நானே வந்து ஒரு பிசி பில்ட் பண்ண ஒரு ஆசையில் தான் இருந்தேன். என்னோட பட்ஜெட் வந்து மேக்ஸிமம் 50K முடிக்கணும், ஒரு நல்ல பிசியாக பில்ட் பண்ணலான்ற மாதிரி நானும் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருந்தேன். சும்மா அவங்களுக்காக நான் இப்போ வந்து என்னென்ன பொருளாக எடுத்து வச்சுருந்தேன் அதோட காஸ்ட் என்னன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். ஏஎம்டியில் Ryzen 5 CPU எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசஸ் பிரைம் A520MK இந்த மதர் போர்டு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸில் 16GB DDR4 இது எடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,800 வருது. அதாவது வெறும் ஒரு 16GB சிங்கிள் ஸ்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா. CPU பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 15,200 முடிஞ்சிருது. மதர் போர்டு ஒரு 5,200 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்படியே நம்ம வந்து 512GB NVMe M.2 SSD எடுத்திருக்கேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,100. பவர் சப்ளை வந்து 5,700 ரேஞ்ச் கிட்ட வருது. அதுக்கப்புறம் ஆன்டி ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு கேபினெட் எடுத்துருக்கேன். அது ஒரு ரேட் வந்து 2,400. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே பட்ஜெட் வந்து 64,500 மொத்தமாக. இப்போ இது கூட நான் வந்து சும்மா எனக்காக வந்து சும்மா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை மட்டும் இப்போ நான் இதில் கூட ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரேட் மொத்தமாக எங்கே போகுதுன்னா 89,000 கிட்ட போயிடுது மொத்தமாக. இதில் வந்து நான் 2 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 27 இன்ச்சில் ஒரு ஏசரோட ஒரு மானிட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கீபோர்ட் அண்ட் மவுஸ். மானிட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா 14,500. கீபோர்ட் அண்ட் மவுஸ் மொத்தமாக ஒரு 800 முடிஞ்சிடுது. இப்போ நான் ஒரு பிசி பில்ட் பண்ணணும்னு நினச்சாலே நான் ஜென்ரலாக இப்போ ஒரு 90,000 எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக இது என்ன மாதிரி இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் ஏறிக்கிட்டு இருக்கு என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் இருக்கிற CPU வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் லெவல் CPU தான். அதாவது Ryzen 5 வந்து 5000 சீரீஸ் தான் எடுத்திருக்கோம். Ryzen 5ல 5600X அப்படின்ற ஒரு டெஸ்க்டாப் ப்ராசஸர் தான் நம்ம இதில் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அவ்வளோ குட் CPU அப்படின்னு சொல்ல முடியாது. கேமிங்க்கு நல்ல ஒரு கேமிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக Ryzen 7 இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இந்த Ryzen 5 வந்து ஒரு ஓகே, ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு CPU தான். ஸோ ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் அ குட் ப்ராசஸர். சரி, இந்த ப்ரைஸ் ஹைக்லாம் எதனால் இருக்குது, எதனால் நடந்துகிட்ருக்கு, ஏன் இந்த மாதிரி வந்து ஃபோன் ப்ரைஸஸ் கூட அதிகமாக இருக்குது? அதாவது லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து குட் கான்ஃபிகரேஷன் ஃபோன்ஸை எடுத்து பார்த்து இப்போ இருக்கக்கூடிய அதே ப்ரைஸில் ஒரு ஃபோன் எடுத்து பார்த்தா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்ததில் இருக்கிற அளவுக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு OnePlus 15R எடுத்தாங்க. ஸோ OnePlus 10ல் இருந்த அந்த ஃபீச்சர்ஸ் கூட அதில் இல்லை. அதாவது பேசிக்காக ஒரு NFC-யோ இல்லை வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் கூட அந்த 15Rல இல்லை. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி கொடுக்க முடிஞ்ச அந்த ஃபீச்சர்ஸை இப்போ வந்து மொபைல் கம்பெனிஸாக கூட கொடுக்க முடியல.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நீங்கள் 25,000 ரூபா கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா அதில் இருக்க ஸ்பெக்கை விட இப்போ நீங்கள் 25,000 ரூபாய் கொடுத்து வாங்குற ஃபோனோட ஸ்பெக் வந்து கம்மி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டவுன் கிரேட் தான் ஆகிட்டு இருக்கு. ஆனால் மணி வந்து நம்ம அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. இப்போ நான் போன வருஷம் வாங்கின ஒரு 25,000 ரூபாய் ஃபோனில் இருக்க ஸ்பெக் வச்சு நான் இப்போ ஒரு ஃபோன் வாங்கினோன்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு 40,000 போயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஆப்பிள் மாதிரி அப்புறம் OnePlus எல்லா ஃபோன்ஸோட ரேட்டுமே அதிகமாகிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட் சீரீஸில் இருக்க ஃபோன்ஸோட ஸ்பெக்கெல்லாம் கம்மி பண்ணி கம்மியான ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, அதே ரேட்டுக்கு 25,000. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இந்த ப்ராசஸர், ரேம், ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் செய்கிறதுக்கான கம்பெனிஸ் இருக்கும். எஸ்பெஷலி சைனீஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்கும், ரைட்? ஸோ இவங்க எல்லாமே இந்த சேம் சிலிக்கான் வேஃபர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிகமான சப்ளைஸ் தேவைப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கன்சூமருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே மூவ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 கம்பெனி இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ரேம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சப்போஸ் ஒரு க்ரூஷியல் மாதிரி ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிகமான சப்ளைஸ் வந்து இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா கன்சூமருக்கு போக வேண்டிய நம்பர் ஆஃப் ரேம்ஸோ நம்பர் ஆஃப் எஸ்எஸ்டிஸோ வந்து கம்மியாகுதுன்னு சொல்லலாம். சரி, ஏன் இதில் கம்மியாகுது அப்படின்னா ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அதுக்கு ஹையர் ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்கிறாங்க. ஸோ அப்போது கன்சூமருக்கு கொடுக்கக்கூடிய லோ ப்ரைஸில் கொடுக்கக்கூடிய அந்த இதை வந்து அந்த கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்க்கே கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதனால் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இந்த கம்பெனிஸ்லாம் வந்து அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்கல்ல, ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதையும் கொடுக்கலாம், நமக்கும் கொடுக்கலாம். இங்கே தான் ஒரு மேஜர் ட்ராபேக் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே சிலிகான்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ரூல் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் அவுட்புட் இந்த கம்பெனிஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் அவுட்புட்னா என்ன அப்படின்னா ஒரு ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணாமல் ஒரு மந்த்லி இவ்வளோ நம்பர்ஸ்னால் இவ்வளோ நம்பர்ஸ் தான் எங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் ரூலில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு 10,000 ப்ராடக்ட் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு 8,000 ப்ராடக்ட் வந்து ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே போயிடுது. ஸோ அவங்களுக்கே அதிக ப்ரைஸில் செல் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அதிக ப்ரைஸில் கொடுக்கறதுனால கன்சியூமருக்கும் அதே ப்ரைஸ் அதோட மேட்ச் பண்ணக்கூடிய ப்ரைஸில் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு அவங்களும் போகிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ஹார்ட்வேர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்க்டாப்ஸ் மேனுஃபேக்சர்ஸாக இருக்கட்டும், மொபைல் மேனுஃபேக்சர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் மேட்ச் பண்ணுறதுக்காக ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. இது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஆக்சுவலாக சொல்கிற மாதிரி ஒரு 80% வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுனால இப்போ 20% தான் இருக்குது. ஆனால் ஒரு 20 பொருள் இருக்குன்னா அது அந்த 20 பொருள் தேவைப்படுறது வந்து 100 பேருக்கு தேவைப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து ஆக்சுவலாகவே அதிகமாக இருக்குது. இவங்க ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால எங்கே ஹை ப்ரைஸ் இருக்கோ, யார் ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்க தயாராக இருக்காங்களோ அங்கே தான் விற்கிறதுக்கு அந்த கம்பெனிஸும் ரெடியாக இருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லாபம் தான் முக்கியம். ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக் ரியலாகவே உண்மையா அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டாட் எடுத்து நம்ம பார்த்தோம். ஸோ இது நாங்கள் பண்ணல, ஒரு கம்பெனி ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாட்டை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 அந்த டைமில் ஜஸ்ட் 256 GB SATA டிரைவ், M.2 லேட்டஸ்ட் மாடல் கூட கிடையாது, ஒரு SATA டிரைவ், நார்மல் ஜென்ரல் SATA டிரைவ் ஹார்ட் டிஸ்க் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 rupees கிட்ட வந்து சேல் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7,000 கிட்ட வந்து நமக்கு சேல் ஆகுது. அதாவது குட் பிராண்ட்ஸ், நீங்கள் நல்ல பிராண்ட் சாம்சங் அந்த மாதிரி ஏதாவது நல்ல பிராண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 7,000 வரைக்கும் அப் டு வந்து உங்களுக்கு இருக்குது. சரி, ஓகே, ரேம் ப்ரைஸஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா நார்மலாக ஒரு DDR4, அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் DDR5 இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி DDR4 அப்படின்ற ஒரு ஜென்ரேஷன் ரேம் வந்து 3200 MHz ஸ்பீட், அதாவது ஜென்ரலாக ஒரு குட் கான்ஃபிகரேஷன், நல்ல ஒரு ஜென்ரல் கேமிங் எல்லாம் விளையாடுறதுக்கான கான்ஃபிகரேஷனில் ஒரு 208 GB ஸ்டிக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மார்ச் 2025 வந்து உங்களுக்கு ஒரு 6,000 rupeesக்குள்ளே வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போ வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13,000 15,000 வந்து நமக்கு அப்படி ஒரு 100% ஹைக்கில் இருக்குது. கோல்டு கூட இப்படி கொடுக்காது, ஒரே 100% ஹைக். கோல்டு ப்ரைஸ் கூட நமக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகலை. பட் இந்த மாதிரி பெரிஃபரல் பார்ட்ஸ் வந்து எல்லாத்தோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? நம்மளால் வந்து ஒரு பட்ஜெட்டில் கேமிங் பிசி பில்ட் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டால், புதுசாக நீங்கள் வாங்கி பில்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஏஐயோட எவல்யூஷன் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ, நியூ எவல்யூஷன் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸும் இன்னும் அதிகமாக தான் போகுது ஃபியூச்சரில்.
ஸோ நீங்கள் பட்ஜெட்டில் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சஜஷன் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ரிஃபர்ப் டெஸ்க்டாப் போகலாம், ரிஃபர்ப் லேப்டாப் போகலாம். ஒரு கேமிங் நல்ல குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய, நீங்கள் பட்ஜெட்டில் தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கேமிங் லேப்டாப், ரிஃபர்ப் லேப்டாப்போ இல்லைன்னா டெஸ்க்டாப்போ நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கான்ஃபிகரேஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.